நாங்க எங்கள் இதுல கிளியரா இருக்கோம். நீங்க இதா இருக்குமா அதா இருக்குமான்னு கேட்காதீங்க. ஒன்ன மாத்திரம் உங்களுக்கு நீ சொல்றேன், நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும். அது அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதை பயன்படுத்திக் கொள்பவர்கள் பயன்படுத்திக் கொள்வோம். அவ்வளவு. நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும். அவ்வளவுதான். இப்ப நாங்க சீமானோட போக மாட்டோம். ஏன்னா அவர் சீமான் தனியா நிப்பாரு. மற்ற அது நிச்சயம் போக மாட்டோம். உங்க ஆசை இருக்கா திமுக போகணும்தானே? இன்னும் புதிய கூட்டணி எல்லாம் உருவாகு சார். இன்னொன்னு அண்ணன் பன்னீர்செல்வம் சொன்ன மாதிரி அரசியல்ல எதுவும் நடக்கும். அதை வச்சுங்க. ஆமா, அதான் சொல்றேன். அதான் எதுவும் நடக்கலாம். எங்களுக்கு கூட்டணி அவசியம். எங்களுக்கு we are open, doors are open. என்ன இது ஒன்றும் ஒரே கொள்கை தான் ஒரே கட்சியா இல்ல. எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டிஏ தான், அது உண்மை. ஆனா அங்க உள்ளவர்கள், எங்க அம்மாவுடைய கட்சியில உள்ளவர்கள் சரியான முடிவு எடுத்தால் நாங்க போவோம். அவ்வளவுதான். இது கண்டிஷன்லாம் இல்ல. எங்க நாங்க எப்படி வர முடியுங்கிறது தான். தெரியலன்னா அது இட்ஸ் அப் டு தம். விஜய் கூட்டணிக்கு போறதாக இருந்தா விஜய் தலைமையெல்லாம் ஏற்கக்கூடிய அளவுக்கு அமமுக போன்ற கட்சிகள் பின்னடைவா இருக்கு. அவருக்கான தலைமை இருப்பாரு. இல்லங்க, நீங்க சொல்றீங்களா நாங்க பிஸ்கோத்து கட்சின்னு சொல்றீங்க. நாங்க அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. அவர் கூட போனா என்ன சார்? நீங்க சார் எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா? அவரு இல்ல, அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? நீங்க சும்மா ஏதாவது கேள்வி கேட்டு உங்க பத்திரிகையில போடுறதுக்காக நீங்க பேசாதீங்க. நீங்க கேட்கறதுனால அது சரியான கேள்வி கிடையாது. ஒரு இன்னொருத்தரையே அப்படி அவமதிக்கிறீங்க. ஆமா, இல்ல இல்ல இல்ல, அது என்ன சம்மதம் இருக்கா? அவர் தலைமை ஏத்துக்க அவர் ஒரு கட்சி நடத்துறாருல, எந்த கட்சியோட சேரலாம் வராங்க? ஏன் எத்தனையோ கட்சிகள் புதிய கூட்டணி கூட வருவாங்களா? அதுல போலாமே. இதெல்லாம் அது தவறு. நீங்க கேட்கறது யாரையும் குறைத்து பேசக்கூடாது. அவன் அப்படிதான் பேச. நீங்க ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏத்துக்கீங்களான்னு. ஏன் அவர் தீண்ட தகாதவரா? அப்புறம் என்ன? இல்ல இல்ல சார், சார் இல்ல இல்ல சார், அரசியல்ல புரட்சி தலைவர் அந்த இயக்கத்துல இருந்து வந்தப்ப அவரை விட புரட்சி தலைவரை விட சீனியர்களாக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவங்களோட போனாங்க. கரெக்டா? அதனால நீங்க கூட்டணிக்கு யார் தலைமை எல்லாம் நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போவீங்களா, அவரை ஏத்துக்கொள்வீங்களான்னு கேட்கிற கேள்வி அது அனுபவம்ங்கிறத தாண்டி அரசியல் இதுக்கெல்லாம் குவாலிபிகேஷன், நீங்க இதுல சர்டிபிகேட் அதெல்லாம் கிடையாது. அது எது தேவையோ அதை நாங்க செய்வோம். அதுதானே தவிர நீங்க அவர் என்ன ஏன் அவரை போய் நீங்க குறைச்சி மதிப்பு? நாங்க என்னைக்கு யாரையும் குறைச்சி மதிப்பு விட்டோம்? யாரையும் குறைச்சி பேசிட்டு இந்த கூட சொன்ன நண்பர் சீமான் சில கருத்துல வேறு பொறுப்பை வந்து பேசுவாங்க தவிர மற்றபடி எங்களுக்கு அவருக்கு ஒன்று சொன்னாங்க. அவர் கூட்டணிக்கு வரமாட்டார், தனியா நிற்பேன்னு சொன்னாரு. அதனால அவரோட போக வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். கரெக்டு தான். நான் ஒன்னும் மறைச்சு பேசல.